வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். காசிகால பைரவி பைரவரப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவடி சரணம் காசி தேவகுல பண்டார வேதாச்சாரியார் திருப்பாரமப்பணம் சரணம் காஷாரியாகுரி தவத்திரு கிணராமனகுரி திருப்பாரமப்பணம் சரணம் பரபம்ம ஸ்ரீபம்பரேஸ்வரி நாரஹரி பாபாஜி திருவடி அப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் கால பைரவாய் கடாச்சம் ஓமாய் சரண வீராய்ஸ்வரி ஓங்கிரிம் யோக வேஷபுச்சம் சங்குரு பைரவாய் மங்களம் ஓம் ஸ்ரீம் கிருமாய் ஜெகன்மாதா பிதா பரபம்ம ஸ்ரீபம்பேத பைரவம் திருவடி அப்பணம் சரணம் ஓங்கிரி நம சிவாய பைரவ சிவா. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஆன்மீக தகவல். மாசி மகம் பற்றி நிறைய குருமார்கள் பேசியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம், அவங்களுக்காக ரொம்ப நன்றி. ஏன்னா நம்மளுக்கு தான் எல்லாம் தெரியும் நம்ம எப்பயும் நான் நினைக்க மாட்டேன். எனக்கு தெரியாத விஷயங்கள் எத்தனையோ பேருக்கு ஏதோ விஷயங்கள் தெரியும். எல்லா குருமார்களும் அவங்க கருத்துக்கள் நீங்கள் பகிர்ந்துக்கணும். நான் ஆரம்பத்தில் மைத்ரா மகத்தை பற்றி பேசியிருந்தோம். அது எல்லாருக்கும் கொஞ்சம் பயனுள்ள தகவல். கடன் இல்லாமல் எப்படி வாழ்கிறதுன்னு சொல்லி ஒரு முக்கியமான தகவல். அடுத்த தொடர்ந்து எப்படி எந்தெந்த மூலிகையை வீட்டில் கலந்து புகை போடுறதை பற்றி பேசியிருந்தோம். அதுவும் எல்லோரும் சில பேர் கேட்டிருந்தாங்க. அந்த மூலிகைக்கு கிடைக்கும்னு சொல்லி தேவதாரம் கட்ட ரொம்ப விசேஷம். அடுத்து இன்றைக்கி எல்லோரும் தேவங்கள் வழிபாடு செய்கிறீங்க. சக்த ஆகமங்கள் படி கணபத்தியம் அம்பாள் சாக்த வழிபாடில் தாந்திரிக மார்க்கமும் உண்டு. அப்புறம் உபாசனை மார்க்கமும் உண்டு. இப்போ நிறைய மார்க்கங்கள் உண்டு. இதில் இந்த பூஜை முறைகள் எப்படி உயிர் கொடுப்பதுன்னு ஒரு விதி இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏற்கனவே இந்த அஞ்சனத்துக்கு எப்படி உயிர் கொடுப்பது சொல்லி கொடுத்துருந்தேன். பெண்களுக்கு இந்த லட்சுமி அஞ்சனம் குங்குமப்பூவால் செய்யப்பட்ட லட்சுமி அஞ்சனம் எப்படி செய்வது சொல்லி கொடுத்தேன். அதில் ஒரு முக்கியமான உயிர், எல்லா அஞ்சனத்துக்கு உயிர் நீலாஞ்சனக்கள், புஷ்பாஞ்சனக்கள், அதுக்கு இன்னொரு பேர் கூர்மாக்கள். இதெல்லாம் இந்தியாவில் தான் கிடைக்கும், இங்கே இல்லை. ஆனால் ஈப்போவில் உள்ளவங்களுக்கு முத்தி இப்ராஹிம் சொல்லி ஒரு கடை இருந்தது. அதான் முத உள்ள மூலிகை கடை. அங்கே நீங்கள் இந்த பொருள்லாம் கிடைக்கும். நீங்கள் வேணால் அங்கே வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ எத்தனை மணிக்கு திறப்பாங்க, எத்தனை மணிக்கு சாத்துவாங்க எனக்கு தெரியல. அது தொடர்ந்து பிணையங்களையும் நீலாஞ்சனங்கள், புஷ்பாஞ்சனங்கள், குருமாக்கள். அதுக்கு ஹராப்பில் குருமாக்கள் சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப அரப்காரவங்க இந்த கல்லை நுணுக்கி இந்த புருவத்தில் இப்படி பூசுவாங்க. இந்த கண்ணு மேலே புருவமையில் இப்படி பூசுவாங்க. பூசி அவங்க டோவா படிப்பாங்க. அவங்களுடைய தீபத்தை அவங்க வழிபாடு செய்வாங்க. இது இந்த கல் எல்லாத்துக்கும் உயிர்கல். அதாவது நீலாஞ்சனக்கல், புஷ்பாஞ்சனக்கல். இது நீல கலராகவும் இருக்கும், கருப்பு கலராகவும் இருக்கும், பல கலரில் இருக்கும். ஆனால் அப்படி லேசாக அப்படி நுணுக்குன்னா அப்படியே தங்கமாக இப்படி கெடுக்க அப்படியே முணுக்கும், அப்படியே முணுமுணுன்ட்டு. அடுத்த ஒரு பூஜைக்கு முக்கியமான உயிர் அடுத்த ஒரு மூலிகை நான் சொல்லணும் இல்லையா. பைரவ வழிபாட்டு விஷயத்தில் புவனேஸ்வரி அம்மன் பைரவ வழிபாட்டில் உள்ள இன்றைக்கி தேதி 13ஆம் தேதி 3ஆம் மாதம் 2025 வியாழக்கிழமை காலை மணி ஒரு 9 மணிக்கு மேலே நான் ஒரு ஆன்மீக தகவல் சொல்கிறேன். இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னா, குக்குலுன்னு ஒரு மூலிகை இருக்குது. அது ரொம்ப விலை மலிவு தான். குக்குலு சில கடைகளில் கிடைக்கும், மூலிகை கடையில். இந்த குக்குலு 12 விதமான சாம்பிராணியில் சேர்ந்தது குக்குலு. இது கொஞ்சம் லேசாக பிசுன்னு இருக்கும். இது என்ன செய்வாங்கன்னா, இது ரொம்ப விலை மதிவு தான். 2 வழி 3 வழி கொஞ்சம் வாங்கிங்க, 100 கிராம் வாங்கி ஒரு சின்ன ஒரு வெங்கல டப்பிலையோ இல்லைன்னா ஒரு சின்ன ஏதாவது ஒரு தந்தத்துலையோ நீங்கள் வைத்து என்ன செய்யணும், சாமி கும்பிட்ற ஜபம் பண்ணுற இடத்துல அதை வைத்து ஜபம் பண்ணணும். இப்போ வச்சுங்களேன், பெண்கள் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, இல்லை ஞாயிற்றுக்கிழமை, இல்லை சனிக்கிழமையாவது 2 குத்துவிளக்கு ஏற்றி வச்சு கண்டிப்பாக லட்சுமி மந்திரமும் சுரண பைரவர் மந்திரமும் கண்டிப்பாக படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தேஜஸ் கிடைக்கும். தேஜஸ்னால் ஒரு கலை, தெய்வீக கலை கிடைக்கும். அது கண்டிப்பாக எல்லா பெண்களும் 12 வயசுக்கு மேலே செய்யணும். முடிஞ்சால் ஆணுங்களும் செய்யணும், ரொம்ப நல்லது. என்னோடய அனுபவத்தில் சில பேர் நல்ல தெய்வம் வழிபாடு செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு பலன் ரொம்ப லேட்டாக கிடைக்கும். ஒன்று அவங்க கர்மா, ரெண்டாவது குடும்பத்தில் மனைவிமார் மாதிரி செய்வாங்க, கணவர்மார் செய்ய மாட்டாங்க. சில பேர் கணவர்மார் மட்டும் செய்வாங்க, மனைவிமார் செய்ய மாட்டாங்க. அப்போ அந்த 2 பேரும் சேர்ந்து செய்தால் தான் பலன் சித்திக்கும். அப்போ அந்த நேரத்தில் குத்துவிளக்கு பூஜை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். குத்துவிளக்கு இல்லாத பூஜை சிறக்காது. குத்துவிளக்கு அப்புறம் இந்த நிலவாசல் பூஜை சொல்லுவாங்க. அதனால ரொம்ப குருமால் பேசியிருக்கேன். நிலவாசல் இவங்களாம் பார்த்தீங்கன்னா நிலவாசலும் கருங்கல் வாங்கிப்பாங்க. ஏன்னா அது சாணம் பூசி மஞ்சள் பூசி பொட்டு வச்சு பூஜிக்கணும். நிலவாசலை மிதிக்காமல் தாண்டணும். அது ஒரு ஐதீகம். அதில் வாஸ்து சாஸ்திரப்படி அதெல்லாம் வரும். நிலவாசல் பூஜை, வீட்டுக்கு வெளியே சிராத்த பூஜையெல்லாம் செய்யணும்னு விதி உண்டு. சில குடும்பவாசிகள்லாம் வீட்டுக்கு பின்னாடி மாட்டு தொழுவும் வச்சுருப்பாங்க. இப்போ மாட்டுக்கு தான் பசுமாடான கோமாதாக்கு பூஜை பண்ணிட்டு தான் அப்புறம் இந்த பூஜை பண்ணுவாங்க. அப்புறம் இந்த குக்குலு என்பது ஒரு விலை மலிவான ஒரு பொருள். அது நீங்கள் என்ன செய்யுங்க, கடைகளை கண்டிப்பாக குக்குலு இந்த மூலிகைலாம் தயவுசெய்து கற்றுங்க. இப்போ மூலிகை பற்றி தெரியாமையே போயிடுச்சு. மூலிகைலாம் எதுக்கு பயன்படுத்துன்னு தெரியாமல். இது சாம்பிராணியில் சேர்ந்த ஒரு வகை. 12 விதமான சாம்பிராணியில் இது ஒரு சாம்பிராணி, குக்குலுன்னு சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக சின்ன ஒரு டப்பியில் நீங்கள் குத்துவிளக்கு வைத்து அது பக்கத்தில் மற்றவங்கள ஜலம் வைத்து தீபம் வைத்து
5 எண்ணெய் கலந்தோ ஒரு 3 எண்ணெய் கலந்தையும் வைத்து இந்த குக்குல வைத்து நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்தது நான் சொல்லியிருந்தேன், பெண்கள் வந்து மகாலட்சுமி அம்சம். முடி தான் மகாலட்சுமி. முடியை தயவுசெய்து காணிக்க கொடுக்காதீங்க. அப்படி இல்லை என் குருமார் சொல்லிட்டாரு நான் வேண்டிக்கிட்டால் அது உங்கள் தர்மம், உங்களோட தர்மம். அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். சொல்கிற விஷயத்த கேளுங்க. உங்களுக்கு மனசை ஏற்றுக்கிச்சா தான் நீங்கள் செய்யணும். ஏற்றுக்கலாம் விட்டுருங்க. இது வந்து ஆன்மீக தகவல் தான். இது என்னோடய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தது, நான் அகோரிங்கள்கிட்ட கற்றுக்கிட்டது, என்னோடய அனுபவத்தில் உள்ள பாடங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டாவது வந்து சீந்தல் கொடின்னு ஒரு கொடி இருக்குது. இது வந்து மலேசியாவில் எங்கே பார்த்தாலும் மோட்சம் கிடக்கும். நம்ம பற்றி தெரியல. நான் வந்து மொதல் சீந்தல் கொடி எங்கே செஞ்சிச்சேன்னா, ஈப்போல கல்லுமலை கோயில் ஆற்று ஓரத்தில் தூங்கு மூஞ்சி மாதிரி நிறையா இருந்தது. அப்போ நான் சபதியை பார்க்க வந்து இந்த மாதிரி, அப்புறம் நல்லா பேசுவார் என்கிட்ட சபதி, அந்த சாதாரண வேலை செய்கிற சபதி பேசி நானும் பேசியிருக்கும் போது ஐயா அப்புறம் வந்து அவர் சொன்னால், ஐயா பார்த்தீங்களா ஐயா அந்த தூங்கு மூஞ்சி மரத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டார். தெரியலையா கேட்டேன். அவர் சொன்னார், பாருங்கய்யா நவகிர தோஷங்களை அழிக்கக்கூடிய மகாசக்தி சீந்தல் கொடியா, அது பாருங்கள் எவ்வளோ படர்ந்து கிடக்குது. இந்தியாவில் இதை பற்றி பேத்துக்கு தெரியாது, அவ்வளோ படர்ந்து கிடக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து அவங்க சாதாரண கொடி நினைக்கிறாங்க. அந்த கொடியெல்லாம் எடுத்து பூஜைக்கோ ஹோமத்துக்கோ பயன்படுத்தினா மகத்தான சக்தி கிடைக்கும்னு சொல்லியிருந்தார். உண்மைதான். சீந்தல் கொடி என்பது வந்து மிருது சஞ்சீவினி வந்து மொத்தம் சஞ்சீவினி மொத்தம் 108 சஞ்சீவினி இருக்குது. அதில் வந்து 12 சஞ்சீவினி வந்து மிருக சஞ்சீவினி சொல்லுவாங்க. இந்த மிருக சஞ்சீவினியில் சேர்ந்தது தான் வந்து சீந்தில் கொடி. சீந்தில் கொடி அது கிடச்சிச்சுன்னு ரொம்ப விசேஷம். அது என்ன செய்வாங்கன்னா, அதை எடுத்து பொடுசாக வந்து அதை நறுக்கி, அதாவது ஒரு இன்ச்சுக்கு நறுக்கி நல்லா காய வச்சு, அதில் மஞ்சளும் லேசாக கல்லுப்பு தூள் பண்ணி அதில் லேசாக அதை நல்லா தடவி இல்லைன்னா நல்லா பிரட்டி அதை நல்லா இது பண்ணுவாங்க. நல்லா அந்த மஞ்சளும் அந்த மஞ்சள் தூளும் அந்த உப்பும் நல்லா லேசாக தண்ணி தெளித்து நல்லா பிரட்டி அதை வெயிலில் நல்லா பதமாக காய வைப்பாங்க. அது வெயில் படாத ஒரு காத்தோட்டமாக காய வச்சு. ஆனால் இதெல்லாம் சீந்தல் கொடி வந்து ஒரு சஞ்சீவினி மூலிகையால் அதை வீட்டு உள்ளுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது, சக்தி இழந்துடும். சில பேர் மூலிகையெல்லாம் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் சஞ்சீவினி மூலிகைகள்லாம் வந்து வீட்டுக்கு வச்சு அது உயிர் இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்லுது. அது வந்து மந்திர மாலைன்ற ஒரு கேரளா புக்கில் வந்து இந்த சாஸ்திரம் இருக்குது. நாங்களும் சில அதை பயன்படுத்தியிருக்கோம். அந்த சீந்தல் கொடியை எல்லா கடலையும் சீந்தல் கொடி இப்போ கிடைக்கிது. நீங்கள் எந்தெந்த கோயிலில் ஹோமங்கள் செய்கிறாங்களோ, அது கணபதி ஹோமமாக இருந்தாலும் சரி, லட்சுமி ஹோமமாக இருந்தாலும் சரி, பைரவ ஹோமமாக இருந்தாலும் சரி, அந்த குருமார்கிட்ட போய்ட்டு நீங்கள் கேட்டு அந்த குருமாருக்கு தட்சணை கொடுத்துட்டு உண்டியில் கண்டிப்பாக காசு போட்டு அந்த சீந்தல் கொடி 1 கிலோ 2 கிலோ வாங்கி, ஐயா என் சார்பாக இந்த சீந்தல் கொடியை நீங்கள் யாகத்தில் ஆவர்த்தி கொடுங்க சொல்லுங்கள். ரொம்ப விசேஷம். சீந்தல் கொடி வந்து நவக்கிரக தோஷத்தை, கர்ம தோஷத்தை வெட்டக்கூடிய மகாசக்தி உண்டு. இன்றைக்கி ஒரு 2 மூலிகை நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு குறிப்பு. எல்லோரும் வந்து ராசி கல் போடுவாங்க, ராசிப்படி கல் போடுவாங்க, லக்கணப்படி கல் போடுவாங்க, தசையைப்படி கல் போடுவாங்க, நேமலோஜப்படி கல் போடுவாங்க. இதெல்லாம் சரிதான். எல்லாம் அவங்க இஷ்டப்படி அவங்கவுங்க குரு என்ன சொன்ன செயல்படுங்க. ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு விதி இருக்குது. இது ஜோதிட அன்பர்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ கூட வந்து இந்தியாவில் வந்து சாதாரண பொதுமக்கள் ஜோதிடம் பார்க்க மாட்டாங்க. ராஜாக்கள், பண்ணியார்கள், பெரிய பணக்காரங்க இவங்க தான் வந்து பார்க்குறாங்க. சாதாரண பொதுமக்கள் வந்து வரமாட்டாங்க. நான் இந்தியாவில் இருந்திருக்கேன், வரமாட்டாங்க. என்னன்னு தெரியல. அப்போ அவங்களுக்கு இந்த குறிப்பெல்லாம் போய் கிடைக்காமே போச்சு. பஞ்சாங்கம் வந்து 5 அங்கம்: வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம். இதில் வந்து எல்லாத்துக்கும் வந்து ராசி நட்சத்திரம் தெரியும், வாரம் கிழமை என்ன கிழமை பிறந்ததுன்னு தெரியும். ஆனால் யோகத்தை பற்றி தெரியாது. யோகி அவயோகின்னு ஒரு கணிப்பு இருக்குது. அது வந்து பஞ்சங்கத்தில் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதேமாதிரி கரணம் அப்போ பேசுகிறேன். கரணம் தப்புனா மரணம் இப்போ இருக்க சொல்கிறேன். ஆனால் இந்த யோகம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு குழந்தை கண்டிப்பாக இந்த 5 அங்கத்தில் பிறக்கும். திதி, கிழமைனா வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம். இந்த 5 சேர்ந்தது பஞ்சாங்கம். இது 5 ஒன்றா கலந்து செயல்பட்டால் தான் ஒரு ஜாதகத்தை துல்லியமாக எடுத்து வைக்க முடியும். துல்லியமாக எடுத்து நம்ம இதுதான் நடக்கும் வைக்க முடியும். அப்போ யோகத்துக்கு போனீங்கன்னா யோகி அவயோகி. இது என்ன அர்த்தம்னா, ஒரு நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் ஒரு கிரகம் நன்மையை செய்யும், அது யோகி. ஒரு கிரகம் கெட்டது செய்யும், அது அவயோகி. அப்போ நம்ம என்ன செய்யணும் சொன்னால், இந்த யோகம் என்ன கிரகம் அதை எடுத்துக்கணும். எடுத்துக்காட்டு அதிகண்ட நாம யோகத்தில் ஒரு குழந்தை பிறந்து வச்சுக்கலாம். அதிகண்ட நாம யோகம். அதிகண்ட நாமாத யோகத்தில் குழந்தை பிறந்தால் அப்பா அம்மா ஒரு ஆளை கொஞ்சம் பாதகம் பண்ணும். அது பிறகு நான் சொல்கிறேன், யாரையும் பயமுறுத்துறதுக்காக வேலை இல்லை, என்னோட கருத்து தான் அது. அப்போ இந்த அதிகண்ட நாம யோகத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கு யோகி நன்மை செய்கிற கரகம் சந்திர பகவான்.
அவயோகி கெட்ட செய்கிற கிரகம் புத பகவான். இப்போ சந்திர பகவானோட கல்லான முத்து எடுத்து அவங்க அணிஞ்சோ, முத்து வச்சு ஜபம் பண்ணியோ, முத்தை ரொம்ப பயன்படுத்தியோ, பெஸ்லெட்டாக கை பெஸ்லெட்லாம் போடலாம், பெஸ்லெட்லாம் போடலாம், கழுத்தில் முத்து போடலாம். இந்த மாதிரி பெண்கள் அந்த அதிகண்ட நாமகத்தில் பிறந்த இவங்களுக்கு வந்து அந்த முத்து பயன்படுத்தினால் முத்து யோகி இல்லையா, நல்லது தான் செய்வார். சந்திர தசை வந்தால் யோகத்தை செஞ்சிடும். ஆனால் அவயோகி என்பது புதன் ஒரு கல்லை போடக்கூடாது. இதுதான் வந்து ஜோதிட உள்ள நுணுக்கங்கள். இந்த யோகம் அவயோகத்தை பயன்படுத்தி தான் நம்ம சில விஷயங்கள் சாதனை பண்ணலாம். அப்போ ஒரு யோகம் அவயோகம் நட்சத்திரத்தில் வருதுன்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய ப்ரொஃபைலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் யோகியை வைத்து நவரத்ன கல்னு போட்டிருப்பேன். அதை எடுத்து நீங்கள் பார்த்துங்க. இதெல்லாம் தெரிஞ்சுங்க தயவுசெய்து. யோகத்தை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. யோகம்லாம் தேவையில்லைன்றாங்க. இப்போ உள்ள ஜோதிடர்களுக்கு சொல்கிறாங்க யோகம் தேவையில்லையா. அப்போ எதுக்கு சித்திரம் எழுதி வச்சுருக்காங்க? சித்திரங்களையே பாத்திரம் அடைஞ்சு பிச்சை போடுன்னு சொல்கிறாங்க. சொல்லவங்களுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில். கேட்குறவங்களுக்கு நம்பிக்கை இல்லாதவங்க என்னத்தை சொல்கிறது? இப்போ படிக்கிற ஜோதிடர்கள் கரணத்தை பற்றி படிக்க மாட்டுறாங்க, யோகத்தை பற்றி படிக்க மாட்டுறாங்க, வாரத்தை பற்றி படிக்க மாட்டுறாங்க. ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்கள். என்னோடய அனுபவம் நடந்த சம்பவம் 2010. இது வந்து இது பார்க்குறவங்க கண்டிப்பாக இதை என்னோடய ஆடியோ, அவங்க என்னோடய பக்தர்கள் தான், என்னோடய பக்தர்கள் தான் இந்த ஆடியோ கண்டிப்பாக பார்ப்பாங்க. 2010 சத்தியமாக சொன்ன அந்த சம்பவம். 2010 ஒரு பையன் ஜாத்தை நான் கணிச்சேன். அப்போ எனக்கு வயசு சின்ன வயசு தான் எனக்கு. கணிச்சு நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி 27 வயதில் பாவ ஜாதகம் எழுதிட்டேன். பாவ ஜாதகம் எழுதிட்டு 27 வயசில் உயிர்கண்டம். அதுக்கு என்ன பரிகாரம்னா 1008 ஆவர்த்தி வருஷம் ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கும் கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லி நான் போட்டுட்டேன். ஏன்னா கண்டிப்பாக அவங்க செய்ய மாட்டாங்கன்னு தெரியும். ஏன்னா ஒரு ஜாதக குரு கெட்டு போனால் அவங்க ஜோதிடத்தை நம்ப மாட்டாங்க, சாஸ்திரம் நம்ப மாட்டாங்க. இவங்கெல்லாம் தப்புன்னு சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் பொய்ன்னு சொல்லுவாங்க. குருக்கள்லாம் இப்படி தான், அதை செய் இதை செய் அதை பண்ணி காசு சம்பாதித்து வாங்க, காசுக்காக இன்னொரு செய்வாங்க. என்ன சொன்னேன், சாஸ்திரங்கள் படிக்கலாம் பொய் சொன்னால் சாஸ்திரம் பொய்யாயின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி சாஸ்திரங்கள் சொல்கிறவங்க பொய் சொன்னால் சாஸ்திரம் பொய்யாகாது. ஒருத்தவங்க செய்கிற தவறால் எல்லாத்தையும் கெட்ட பேர். அதுக்காக பரிகாரம் இல்லை, அது இல்லை, இதுன்னு சொல்ல முடியுமா? சித்தர் எழுதி வச்சுனா பொய்யாயிடுமா? அப்போ நான் எழுதிட்டேன். பாவ ஜாதகம் 27 வயதில் உயிர்கண்டம். இந்த ஹோமம் இப்போலையும் செஞ்சுட்டோம். அப்போ பையனுக்கு நினைக்கிறேன் ஒரு 14 வயசு இருக்கும் நினைக்கிறேன். அவங்க வந்து எனக்கு தெரியும் அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்கன்ட்டு. ஜாதகத்தை எழுதி கொடுத்துட்டேன். 2010 எழுதின கணிப்பெல்லாம் கொடுத்துட்டேன். ஏன்னா அவங்க கண்டிப்பாக எதுவும் பார்க்க மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு தெரியும். ஏன்னா குரு கெட்டு போயிடுச்சு ஜாதகத்தில். அப்போ அவங்க நம்ப மாட்டாங்க இல்லையா, குருமார்களை வேதத்தையும் நம்ப மாட்டாங்க. கரெக்டாக அவங்க 28 வயசில் அவங்க 2வது பையனை கூட்டிக்கிட்டு வராங்க. சத்தியமான சம்பவம். என்ன வராங்க, என்கிட்ட கேட்கறதுக்காக சண்டை போட வராங்க. நீங்கள் என் பையன் இறந்துட்டா நீங்கள் ஒன்றுமே சொல்லலைன்ட்டு வந்து உட்காண்டாங்க. நான் சொன்னேன், அம்மா என்னம்மா என்ன பையன் இருந்துட்டா, அப்படியா நீங்கள் ஒன்றுமே சொல்லலையான்னாங்க. சரி ரொம்ப சந்தோஷம், நான் எழுதி கொடுத்த புக்கு எடுங்கன்னு. அது என்ன எழுதியிருக்கேன் பாருங்கன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் அப்படியே கண்ணில் தண்ணி ஊற்றுது அவங்களுக்கு. ஐயா மன்னிச்சிருங்கய்யா, நான் பார்க்கவே இல்லை, நீங்கள் பார்க்க மாட்டேங்க எனக்கு தெரியுமே, நீங்கள் செய்ய மாட்டேங்க தெரியுமே, நான் கண்டிப்பாக நடக்காதான் எழுதி வச்சுருக்கேன். நான் சொன்னேன், இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு பெரிய மனுஷன், ஒரு தாய், நீங்கள் என்ன ஒரு பையன் 27 வயசில் இறந்துட்டார் அடிபட்டு, நீங்கள் என்னை வந்து நினச்சிருக்கணும். ஐயா ஏன் இந்த விஷயம் நடந்தது, இது என் குடும்பத்துக்கு என்ன கர்மா, இந்த கர்மா அடுத்த பிள்ளைங்களுக்கு வருமா, அதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யணும், என்ன வழிபாடுகள் செய்யணும், கேட்க நீங்கள் வர முடியாமல் என்கிட்ட சண்டை போட்டு வந்திருக்கிறீங்கன்னு கேட்டேன். ஐயா தயவுசெய்து நான் மன்னிச்சிருங்கய்யா, நான் இனிமேல் வந்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். சார் நீங்கள் வந்து என்றைக்கு என்ன பார்த்தீங்களோ அன்னையிலேருந்து புக்கை முடிச்சிட்டிங்க தானே, பார்க்கவே இல்லை தானே? ஆமாம் ஐயா நான் பார்க்கவே இல்லை, என்னை மன்னிச்சிருங்கய்யா சொல்லிட்டு நான் சொன்ன, தயவு செய்துமா அடுத்த இந்த தோஷம் அடுத்து உங்கள் குடும்பத்தில் என்னென்ன குழந்தைங்க பிறக்குதோ அந்த குழந்தைகளில் அந்த தோஷம் இருக்குது தான் நீங்கள் கவனிங்கம்மா, அதுதான் உங்களோட தர்மம் கணிச்சு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க கேட்க மாட்டாங்க, சில பேர் கேட்பாங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஜாதகம் சில பேர் பொய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அவங்க நம்பிக்கை. எழுதி வச்சவங்க பொய் சொல்லிட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அடுத்தது இந்த கர்மா ஏன் வருது, அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும், என்ன வழிபாடுகள் செய்யணும். இன்றைக்கெல்லாம் ஒருத்தவங்க பிறந்தால் இறந்து தான் ஆகணும், அது விதி. ஆனால் நம்ம எப்படி என்ன சாதனை பண்ணிட்டு போகிறோம், அப்பா அம்மாவுக்கு என்ன தர்மம் செஞ்சுட்டு போகிறோம், உலகத்துக்கு என்ன எடுத்து கொடுத்துட்டு போகிறோம், நம்ம பிள்ளைகள் நம்ம என்ன செஞ்சுட்டு போகிறோம், ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கணும். அந்த மாதிரி போனால் தான் அது வந்து மோட்சம், முத்தி கதிபதி. சிறு வயசுலேயே இருப்பது ஒரு பித்ரு தோஷத்தில் சேர்ந்தது தானம்மான்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப கவலைப்பட்டு போனாங்க. இது ரொம்ப சம்பவம். அதாவது எல்லோரும் சண்டை போட வராங்க, ஆனால்
ஏன் நடந்துச்சுன்னா சொன்னாங்க, நீங்கள் பாருங்கள் நான் எழுதிட்டேன். அவங்க சொன்னாங்க, ஆமாம் ஐயா நீங்கள் பாவ ஜாதகம் எழுதிட்டீங்க, இந்த வயசில் கண்டக்கு சொல்லிட்டீங்க, நான் தான் ஏன் கவனிக்கல, மன்னிச்சிருங்கன்ட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி ஜாதகம் உண்மை. ஆனால் பொய் சொல்கிறவங்களாம் ஜாதகம் சொன்னால் பொய் சொன்னால் ஜாதகம் என்றைக்கும் பொய் ஆகாது. அதே மாதிரி இந்த யோகத்தை அடிப்படையாக வைத்து கல் எடுத்து போட்டிங்கன்னா மிக மிக விசேஷம், மிக மிக விசேஷம். அடுத்த ஒரு ஜோதிட குறிப்பு என்னென்னு சொன்னால், என்னோடய ப்ரொஃபைலில் போய் பாருங்கள், நட்சத்திரப்படி என்ன தானம் பண்ணணும்னு எழுதியிருப்பேன். ஒரு லிஸ்ட் இருக்குது. அதாவது இந்தந்த நட்சத்திரத்துக்கு இந்தந்த பொருளை நீங்கள் யாக ஆவர்த்தி கொடுக்கணும். வாங்கி வச்சு ஒரு நீர் விழாவி பண்ணிவிட்டு மக்களுக்கு அன்னதானம் பண்ணுறதில்லை. இந்த பொருள்லாம் வந்து யாக ஆவர்த்தி பொருள். கண்டிப்பாக ஒரு கோயிலை யாகம் பண்ணுவாங்க. அது சின்ன கோயிலாக இருந்தாலும் சரி, பெரிய கோயிலாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த உங்கள் நட்சத்திர சாஸ்திரப்படி அந்த பொருளை வாங்கி கொடுங்க. அந்த என்னோடய ப்ரொஃபைலில் வந்து இருக்கும், நட்சத்திரப்படி தானம் செய்த பொருட்கள், யாகத்துக்கு ஆவர்த்தி பொருட்கள் நான் எழுதியிருப்பேன். ஓகே, அஸ்வினி நட்சத்திரமா இந்த பொருள், இந்த பழம், இந்த நெய்வேத்தியம். அப்படின்னா சங்கர் பொங்கல் போட்டிருப்போம், அது புளியோதரை, அந்த லிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் பாருங்கள், லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு நட்சத்திரத்துக்கு என்னென்ன பழங்கள், என்னென்ன தானம் பண்ணுற நெய்வேத்திய பொருட்கள். எப்படின்னா யாக ஆவர்த்தி தயவுசெய்து செஞ்சு படைச்சிட்டு இறைவனுக்கு ஒரு கண்கட்டி வித்து பறித்து ஆளுங்க சாப்பாடு போடுறதில்லை. ஆளுக்கு சாப்பாடு போடுறது. உலகத்திலே மிகப்பெரிய தானம் வந்து அன்னதானம் சொல்கிறாங்க. ஆனால் சாசனம் அது சொல்ல. உலகத்திலே மிகப்பெரிய தானம் கன்னிகா தானம். ஒரு பெண் பிள்ளையை பற்றி நல்ல ஒழுக்கத்தோடு வளர்த்து அந்த பெண் பிள்ளையை ஒரு ஆண்மகனுக்கு தானம், கன்னிகா தானம், திருமணத்தில் கன்னிகா தானம் செய்கிறது தான் மிகப்பெரிய உத்தமமான தானம். கன்னிகா தானம் தான் மிக உயர்ந்த தானம். அன்னதானம் என்பது பசிக்கு அன்னதானம் செய்யுங்க. ஆனால் அன்னதானம் செய்யலாம் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும்னு விதி இல்லை. அது பிறகு நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த குறிப்பில் நீங்கள் எடுத்துக்கணும், ஒரு சாஸ்திரத்துலேயும் ஒரு நட்சத்திரப்படி என்ன பலன்கள் வரும், என்ன பிரசாதம் வரும், அது யாகத்துக்கு ஆபத்து கொடுக்குற பொருள், இதை எடுத்துக்கங்க, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி என்னோட புவனேஸ்வர் பைரவ வழிபாடு பின்பற்றவங்க இதெல்லாம் நீங்கள் வந்து குறிப்பு வச்சுக்கிட்டா தான் 4 பேர்த்துக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி சனீஸ்வர பரிகாரத்தில் வந்து ஒருத்தன் கேட்டிருந்தாங்க, ஐயா எள்ளுவலுக்கு போடலாமா? எள்ளுவலுக்கு பற்றி எனக்கு தெரியாது. உங்களுக்கு மனசுக்கு அது சரி, உங்கள் குரு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா நீங்கள் செய்யுங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, சனீஸ்வருக்கு எள்ளுவலுக்கு நான் எந்த புக்கிலையும் படிக்கலை. அப்படி எள்ளுவலுக்கு எப்படி வந்ததுன்னா, மாந்திரிக சாஸ்திரத்தில் ஒரு விதி இருக்குது. எப்படின்னா, எள்ளுக்கு இந்த ஒரு தன்மை இருக்குது தான், நம்ம எள்ளை கையில் வச்சு என்ன மந்திரம் படிக்கணும், அது பித்ருலோகத்தை போய் சேர்த்துரும். கருப்பல் ஒரு வீட்டில் வந்து பூதகணங்கள் பேய்கள் இருந்தால் கருப்பல் வெள்ளல் கலந்து கருப்பு துணியில் மண் அகழ்வழுக்களை வைத்து இதுக்கு மண் அகழ்வழுக்கு பயன்படுத்தணும். பேய் பிசாசம் விரட்டுறது இல்லையா, அந்த வீட்டில் எள்ளுவலுக்கு நடு வீட்டில் ஒரு கல்லை வச்சு சின்ன மண் சட்டியில் இந்த சனீஸ்வரருக்கு ஏற்றுற விளக்கு அங்கே ஏற்றுனீங்களா, அந்த பேய்கள் வீட்டில் உள்ள பேய்கள் ஆத்மா முத்தி பட்டுருமா. அதுக்கு தான் எள்ளுவலுக்கு வந்ததே தவிர, எள்ளு வந்து மிக புனிதமான பொருள், எள்ளு எரியக்கூடாது. ஆனால் ஹோமத்தில் வந்து சில பொருட்கள் தானம் கலந்து யாவர்த்தி கொடுக்கலாம். எள்ளு வந்து சிராத்த காரியத்துக்கு பயன்படுத்துது. எள்ளை வந்து கர்ப்பஸ்திரீகள் கையில் தொடவே கூடாது. ஏன்னா அந்த 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 குழந்தையோடக்கு பாதகம் பண்ணும் சில விஷயங்கள் சொல்லுது. சனீஸ்வருக்கு வந்து உண்மையான பரிகாரம், நான் படித்த பரிகாரம், பைரவருக்கு இரும்பு அகல் விளக்கில் இழுப்பெண்ணை விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றலாம். இல்லைன்னா சனீஸ்வருக்கு பிடிச்ச பாவக்கான தீபம் சனீஸ்வருக்கு ஏற்றலாம். தப்பா வச்சுக்கிறீங்கம்மா, பைரவருக்கு ஏற்றலாம். அப்போ சனீஸ்வருக்கு என்ன விளக்கு தான் ஏற்றுறது? தேங்காய் நல்லெண்ணெய் விட்டு ஒரு 5 வெள்ளை திரி போட்டு ஏற்ற சொல்லுங்கள். இப்போ எள்ளு விளக்கு நீங்கள் வாங்குற 5 வெள்ளிக்கு தேங்காய் விளக்கு போடலாமா இல்லையா? தேங்காய் விளக்கு என்பது எல்லா சாமிக்கும் போடலாம், விசேஷம். வெள்ளை திரி போட்டு நல்லெண்ணெயோ பஞ்சக்கூட்ட எண்ணெய் 5 எண்ணெய் கலந்தோ 3 எண்ணெய் கலந்தோ ஏற்றலாம். அதுக்காக நான் எள்ளு விளக்கு போட வேணாம் சொல்ல, உங்கள் மனசுக்கு உங்கள் குரு சொன்னார் சரின்னு தான் நீங்கள் செய்யுங்க. நான் அப்போ தான் சொல்லுவேன், நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு ஏற்றுக்கிட்டிங்கன்னா ஏற்றுக்குங்க, இல்லைன்னா விட்டுருங்கன்னு சொல்லுவேன். அதே மாதிரி நான் இந்த குருமார்கிட்ட கேட்டுக்கிட்டேன்னா, தயவு செய்து தப்பான வழிபாடு மக்களுக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க. அது உங்களுடைய வம்சத்தை பாதிக்கும். இப்போ நான் வந்து ஒரு வழிபாடு தப்பாக சொன்னால் மன்னிப்பிக்கிட்டோமா, செய்யாதீங்கம்மா, தப்பாக சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்கம்மா. ஆனால் ஒரு குரு தப்பான வழிபாடு பொதுமக்களுக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க. மாதா பிதா குரு, இந்த குருமார்களை தான் பொதுமக்கள் ஆண்டவனாக பாவிக்கிறாங்க. ஏன்னா கருங்கல் சிலை, சாமி சிலை வந்து பேசாது, குரு தான் பேசுவார், ஒரு வழிகாட்டி. அதனால் தப்பான வழிபாடு சொல்லிக் கொடுக்காதீங்க. ஒரு விஷயம் தெரிலன்னு ஒதுங்கிருங்க. நான் அதான் சொல்லுவேன், எனக்கு தெரியலமா நான் ஒதுங்கிடுவேன். அதே மாதிரி பைரவர் வழிபாடு செய்தால் உங்களுக்கு கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். சுரண பைரவர் காயத்ரி மந்திரம் நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும்.
கண்டிப்பாக கற்றுக்கணும். அந்த என்னோடய இதுலேயே நான் போட்டிருக்கேன், சொன்ன பைரவ மூல மந்திரம் மகா மந்திரம், அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். ரெண்டாவது வந்து நான் வந்து தர்ப்பணத்தை பற்றி நான் மந்திரம் கொடுத்தேன், காயத்ரி மந்திரம். ஓம் தத்புருஷாய் வித்மஹே மம ஜென்ம மாத்ரு பித்ரு நரக விமோகாய மோட்சகரி சித்தாய தீமஹே தன்னோ ருத்ரமூர்த்தி கால பைரவர் பிரச்சோதியார். இது மந்திரம் ரொம்ப அற்புதமான மந்திரம். இது காயத்ரி மந்திரம். இது எனக்கு அகோரிகள் சொல்லிக் கொடுத்தது காசியில். அந்த மந்திரத்தை வீட்டுக்கு வெளியே தான் கற்பல் வைத்து இடது கையில் எப்படி வர்க்கம் பண்ணணும், நீர் விட்டு வர்க்கம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். தயவுசெய்து நீங்கள் அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ சனிக்கிழமோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் செய்யலாம், மதியம் கூட செய்யலாம், இரவு கூட செய்யலாம். ஆனால் உண்மையான அமரகாலம், இந்த இறந்து போனவங்களுக்கு அமரகாலம் ஒரு காலம். சங்க காலம் வந்து திருமணம் செய்வது. நான் பிறகு சொல்கிறேன், ஒரு காலம் 4 மணி நேரம் வரும். இந்த அமரகாலம் வந்து சூரியன் உச்சத்தை தாண்டின பிறகு தான் நம்ம கண்ணுக்கு சூரியன் உச்சத்தை தாண்டி, சூரியனுக்கும் உதயம் மறைவில்லை, நம்மளுக்கு அந்த 12 மணிக்கு மேலே 2 மணி போல் செய்து தான் அமரகால நேரம். அந்த நேரத்தில் சிராத்தம் செய்யலாம், தர்ப்பணம் செய்யலாம். இரவில் கூட செய்வேன்னா சில சாஸ்திரங்கள் வந்து சொல்லுது. ஆனால் இரவன் வந்து சூரியன் 24 மணி நேரம் உதிச்சுக்கிட்டே இருக்கிறார், உதயமாயிட்டே இருக்கிறார், அவருக்கு மறைவில்லை, பூமி தான் சுற்றுது. அதனால் நீங்கள் இரவில் கூட வீட்டுக்கு வெளியே தான் செய்யணும். தர்ப்பணம் இந்த மந்திரத்தை வீட்டு வீட்டுக்கு செய்யக்கூடாது, ரொம்ப முக்கியம். அடுத்த ஆடியோ நான் வந்து எனக்கு தெரிஞ்சது, என் அனுபவத்தில் இன்னும் சொல்லிக் கொடுத்தது, அகோரிட்ட நான் கற்றுக்கிட்டது, நான் சொல்லி மக்கள் பலன் பார்த்தது, இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அடுத்தது தர்ப்பணத்தை பற்றி நான் கொஞ்சம் விளக்குறேன். காசிகால பைரவி, பைரவ அர்ப்பணம் சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி, திருசனுவங்கிரிம், நம சிவாய, பைரவ சிவம்.